இந்த டைம்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது. டெலிவரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. முதல்ல உங்க தங்கச்சிய எப்படி கேரிங்கா பாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாரத்துல குழந்தை பிறக்க போகுது, பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அது தேவையா? என் குடும்பத்துல இருக்கவங்க யாரும் இல்லாம ஒரு அனாத மாதிரி நான் இந்த சீமந்தத்தை பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா என் புருஷன், என் அத்தை, இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஆசீர்வாதத்தோட தான் எனக்கு சீமந்தமே நடந்திருக்கு. அந்த கடவுளுக்கு நான் சொன்னது கேட்டிருக்கு. என்னோட ஆசையை நீ நிறைவேற்றிட்டல கடவுளே. ஜோசியர் எதுக்கு இப்ப கால் பண்ணிட்டு இருக்காரு? அரவிந்தா, என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே. நீ எங்க இருக்க? நானும் மித்ராவும் டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க இருக்கிற இடத்துல மழை பெஞ்சு காத்து அதிகமா அடிக்குதா? ஆமா ஜோசியரே. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். திரும்ப மித்ராக்கு ஏதாவது கண்டம் ஏற்பட போதா? கண்டம் இல்லை, ஆனா மித்ராவோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகுது. மித்ராவோட வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று வரப்போகுது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மித்ராவோட வாழ்க்கையே மாறப்போகுது. அது யாரால எதாலன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மித்ராவோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. எந்த விதமான மாற்றம் ஜோசியரே? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வரும்போது உன்னை கொண்டு வர போறீங்க. நாங்க என்ன கொண்டு வர போறோம்? என்ன கொண்டு வர போறீங்கன்னு எனக்கு சரியா தெரியல அரவிந்தா. ஆனா நீங்க திரும்ப வரும்போது உங்க கூட ஒண்ணு வரும். அதான் மித்ராவோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நான் இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி அத்தையும் மித்ராவையும் எனக்கு ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. அரவிந்தா, நீ நினைக்கிற மாதிரி ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கணும். ஹலோ. ஹலோ மித்ரா, சொல்லுங்க டாட். நீங்க 3 பேரும் அர்ஜென்ட்டா ஊருக்கு திரும்பி வரணும். இவ்வளோ அர்ஜென்ட்டா எதுக்கு டாட்? நம்ம கையிலேருந்து நழுவி அந்த பிரவீன் மிட்டல் கைக்கு போன நம்ம ஷேர்ஸ் திரும்ப நம்ம கைக்கே கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. வாட் ஆர் யூ டாக்கிங் டாட்? மாச கணக்கில் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. சொல்யூஷன் மட்டும் கிடைக்கவே இல்லையே. சொல்யூஷனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு மித்ரா. ஒரு பீக் மூமெண்ட்ல அந்த பிரவீன் மிட்டல் மாட்டிக்கிட்டான். திரும்ப நம்ம ஷேர்ஸ் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான டைம் நமக்கு சாதகமா இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நமக்கு துணையா இருக்காங்க. லக்ஷ்மி பண்ண ஒரு சின்ன தப்புனால அந்த பிரவீன் மிட்டல் பின்னாடி சுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. லக்ஷ்மியோட சுயநலத்துக்கு நாம பலியாக வேண்டியதா இருக்கு. இவ்வளோ காலம் கடந்ததுக்கு அப்புறமும் அவ செஞ்ச காரியத்தினால நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மித்ரா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறதுனாலயோ முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு கத்துறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே அந்த பிரவீன் மிட்டலை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏதாவது செஞ்சு நம்ம ஷேர்ஸை நம்ம வாங்கியே ஆகணும். சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கும் போதே நாம் இந்த விஷயத்தை செஞ்சாகணும். This is the right time to do that. நீங்க இங்க வந்தாதான் நம்ம பிளான் படி நடக்கும். உடனே அங்கிருந்து கிளம்புங்க. ஓகே டாட், இப்பவே நாங்க கிளம்புறோம். நம்ம இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிற விஷயத்த நீ மறந்துட்டியா? மாம், இங்க ஏதோ ஒரு சக்தி என்ன ரொம்ப மாத்திருச்சு. ஏதோ ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி தோணுது.
நான் நல்லா தான் இருக்கேன் மாம். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அண்ட் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது இதை பற்றி இல்லை மாம், நடக்க போகிறத பற்றி. என்னை பத்தி யாருக்கும் எந்த நினைப்பும் இல்லை அப்படின்னா நான் எங்கன்னா போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா நான் இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? எது என்னனாலும் அத்தைக்கு தண்டனை கிடைக்காம இருக்கணும்னா அந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமா நான் பிரியறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. இருட்டுறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போய் ஆகணும். சீக்கிரமா கிளம்புங்க. நைட் டைம் ஜேர்னி அவ்வளோ நல்லதில்ல மித்ரா. அதுவும் காட்டு பாதை. அது மட்டும் இல்லாம மழை வேற வருது. மாம், நாம தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் அது அந்த பிரவீன் மெட்டலுக்கு ஆயுதமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாம். அந்த வாய்ப்பை நாம அவனுக்கு கொடுக்க கூடாது. ரெடியாகுங்க மாம். ஜோசியர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே இங்கிருந்து கிளம்பணும்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்ல. ஆனா இப்ப கிளம்ப வேண்டிய நிலைமை. அப்படின்னா ஜோசியர் சொன்ன மாதிரி இங்கிருந்து நாங்க என்ன கொண்டு போறோம்? இருந்த வண்டியை லோடுக்கு அனுப்பிட்டேன். இன்னும் வரல சார். அடிக்கிற இந்த புயல் காத்துல அவங்க இப்ப வருவாங்களான்னு தெரியாது சார். பாஸ்கர், வண்டி இல்லைன்னா இப்ப எப்படி? போய் நீ தங்கச்சியை கூட்டிட்டு வா, நம்ம கார்ல போயிடலாம். அவங்களே நம்ம கூட கூட்டிட்டு போலாம். வழியில ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது ஆண்டி. அதுவும் இல்லாம நம்ம அர்ஜென்ட்டா போய் ஆகணும்ல. மனிஷா, நம்ம போறதுக்கு டைம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளவுதானே? பாஸ்கர், நீ போய் உன் தங்கச்சி கூட்டிட்டு சரிங்க வா. சார். மணி, லக்ஷ்மி, பார்த்து மெதுவா எந்திரிமா. முதலாளி ஐயா அவருடைய கார்ல ஒன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரா? ஐயோ வேண்டாண்ணா, எனக்கு எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போக வண்டி கூட எதுவுமே இல்லம்மா. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. வாமா. ஐயோ அது இல்லண்ணா. என்னாச்சுமா? இந்த நேரத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நான் உன் பேச்சு கேட்க போறது இல்ல. எழுந்திரிமா. இப்ப மித்ராவும் அரவிந்த் அத்தையும் பாத்துருவாங்க. நான் என்ன பண்ண போறேன்? பாத்துமா, ஜாக்கிரதை, மெதுவா பாத்து.